अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फत्ताह। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल कदीम बिल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना मअल उसरि युसरा फ़इन्ना मअल उसरि युसरा इला आयतिन आखर। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा इन्नी अऊज़ु बिका मिनल हम्मि वल हुज़न व अऊज़ु बिका मिनल अज्ज़ि वल कसल व अऊज़ु बिका मिनल जुब्नि वल बुख़ल व अऊज़ु बिका मिन गलबतिद दैनि व कहरि रिजाल। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் நலவுகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய மாதங்களில் இரண்டாவது மாதம் சஃபருடைய மாதம். அதனுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். சஃபர் என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, இது பீடையான மாதம் என்ற கண்ணோட்டங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய மகத்துவங்களை நாம் விளங்கி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நம்முடைய இல்லத்தினுடைய திருமணம் போன்ற எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறைக்கு நாம் வந்துவிட்டோம். இன்று உலகத்தில் வாழக்கூடிய பலர் கவலையிலும் பிரச்சனையிலும் சோதனைகளிலும் மன விரக்தியிலும் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பிரச்சனைகள், இந்த கவலைகள், மன விரக்திகள் எல்லாமே என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் தரப்பட்டது. இந்த சோதனையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன்தான் தீர்த்து வைப்பான். இதை தீர்த்து வைப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மோடு இருக்குகிறான் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நம் இடத்தில் வர வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல நபுலுக்கும் பிஷ்ரி பில் கைரி ஃபித்னா. அல்லாஹ் நல்லதிலும் தீயதிலும் சோதனையை கொடுப்பான். அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரா பக்ராவிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷீரி ஸாபிரீன். பயத்தின் மூலமாக நாம் சோதனையை கொடுப்போம். எதை கண்டாலும் பயம், உள்ளத்திலே ஒரு விதமான பயத்தை போட்டு நாம் சோதனைகளை கொடுப்போம். பசியின் மூலமாகவும் சோதனையை நாம் கொடுப்போம்.
வனக்ஸிம் மினல் அம்வாலி, பொருளாதாரத்தினுடைய சேதத்தின் மூலமாகவும் நாம் சோதனையை கொடுப்போம். உயிர் சேதத்தின் மூலமாகவும் விளைநிலங்களுடைய பாதிப்பின் மூலமாகவும் நாம் சோதனையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சோதனைகளை எல்லோருக்குமாக வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட நேரத்திலே அந்த சோதனையை கொடுத்தது என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான். அவன்தான் இந்த சோதனையை போக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சோதிக்கப்படக்கூடிய காலகட்டங்களிலே நாம் பொறுமையை கையாண்டு வபஷிரி சாபிரீன், யார் பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலேயே பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலேயே துஆக்களிலே ஈடுபடுகின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மிக விரைவிலே சுப செய்தியை நல்குவார். அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டம், அவர்கள் மேற்கொண்ட அந்த கவலை பிரச்சனைகள், அவர்கள் அனுபவித்த அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார்களே, இந்த பொறுமைக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரைவிலே ஒரு தீர்வை ஏற்படுத்துவான். அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே சோதனைகள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அப்படி ஒரு கால் இந்த உலகத்திலே சோதனையே இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நபிமார்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இல்லைங்களா? சோதனையே இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். நபிமார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கின்றார். நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், இந்த பூமியிலே அதிகமான சோதனைகளுக்கு உட்பட்டவர்கள் யார்? அதிகமான சோதனைகளை மேற்கொண்டவர்கள் யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள். நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமான முறையிலே சோதிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, பிறகு யார் என்று கேட்கப்படுகின்றது. நல்லவர்கள் என்று பதில் சொல்லப்பட்டது. பிறகு யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே, யார் இந்த நபிமார்களை, இந்த நல்லவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், அவர்கள்தான் அதிகமான முறையிலே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களையும் சோதனையில் இருந்து விடுவிக்கவில்லை. அதிகமான சோதனைகளை நபிமார்கள் இந்த உலகத்திலே சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சோதனைகளை சகித்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். வலக்கது ஃபதன்னா, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, உங்களுக்கு முன்னுள்ள சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோதித்திருக்கின்றான். நபிமார்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுடைய உறவுகளின் மூலமாகவே சோதனைகளை ஏற்படுத்தினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதன் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள்? தன்னுடைய மகனின் மூலமாகவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சய்யிதினா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரின் மூலமாக? தன்னுடைய மனைவியின் மூலமாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சோதிக்கப்பட்டார்கள். யாரின் மூலமாக? தன்னை பெற்றெடுத்த தந்தையின் மூலமாகவே சோதிக்கப்பட்டார்கள். நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரின் மூலமாக? உடன் பிறந்த உறவுகளால், உடன் பிறந்த அண்ணன் தம்பி போன்ற நெருங்கிய உறவினர்களால், தன்னுடைய ஊர்க்காரர்களால், தன்னுடைய மண்ணில் பிறந்தவர்களால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆக அதிகமான சோதனை நபிமார்கள் தான் சோதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சோதனைகளை எல்லாம் எப்படி அவர்கள் சகித்து கொண்டு சாதனைகளாக மாற்றி இருக்கின்றார்கள் என்ற வரலாறுகளை நாம் எடுத்து அதன் பிரகாரம் அந்த சோதனைகள் நம்மை தொடும் பொழுது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் நம்மை அணுகும் போது அந்த வழிமுறைகளை நாம் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
இன்னைக்கு மனிதர்களுக்கு எத்தனை விதமான சோதனைகள். பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு எத்தனை சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்பாக நிகழ்காலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்திலே பலஸ்தீன் மக்கள் எத்தனை பிரச்சனைகள், பசியால் அவர்கள் வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். தண்ணீர் கிடைக்காமல் கடல் நீரை குடிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. உணவு இல்லாமல் விலங்குகளுடைய கழிவுகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை. கட்டிய மனைவி இல்லை, தான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை. அதே போன்று மனைவிக்கு கணவன் இல்லை, உறவுக்காரர்கள் இல்லை. அனைவரும் தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக மண்ணிலே புதைந்து போய் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். பலஸ்தீனுடைய மக்களுடைய இன்றைய சூழல்களை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஒதுங்குவதற்குண்டான ஒரு ஒதுங்கும் இடமில்லை, பாதுகாப்பு கிடையாது. அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி தொழுகையினுடைய இடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்கின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்கு மத்தியிலே அவர்களுடைய ஈமான் மிகவும் வலுவோடு இருந்து அவர்கள் ஈமானிலிருந்து பெறலாமல் அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களோடு இருக்கக்கூடிய நிலையும் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலைகளையும் சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், இப்படி உலகத்திலே பல வழிகளில் சோதனைகள் நம்மை தொட்டுக்கொண்டு இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். உலக நாடுகளினுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சற்று மோசமான சூழ்நிலைகள் தான் சென்று கொண்டு இருக்கின்றது. மீண்டும் போர் ஆரம்பித்து தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு பல சேதங்கள், அந்த முறைகள் இன்னும் மாற்றப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. அது தொடர்கடையாக இன்னும் ஆக்ரோஷமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் பார்க்க முடிகின்றது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகமாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய மருந்தையும் அதற்குண்டான தீர்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், சூழ்நிலைகள் இருக்கும். பல்வேறுபட்ட கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், மனதினுடைய விரக்தி, மனதிலே பல்வேறுபட்ட போராட்டங்கள், பல்வேறுபட்ட சூழல்களில் சூழப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இதிலிருந்து விடுபடுவதற்கு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்வையும் அதற்குண்டான வழியையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையிலிருந்து தீர்வதற்குண்டான வழியை சொல்லித் தருகின்றார்கள். அல் ஈமான் பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மையும் தீமையும் என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு ஏற்படுகின்றது என்ற நம்பிக்கை முதலில் நம்ம இடத்தில் வர வேண்டும். எந்த ஒரு நன்மை நடந்தாலும் சரி, எந்த ஒரு தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது இருந்தாலும் சரி, இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தது என்ற நம்பிக்கை நம்ம இடத்தில் வர வேண்டும். மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சோதனைகளை, இந்த கஷ்டங்களை கொடுப்பது இதன் மூலமாக நம்மை சுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னித்து நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற ஒரு சோதனைகளை நமக்கு வாழ்க்கையில் தரலாம். எனக்கு வரக்கூடிய நோய், எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், எனக்கு வந்திருக்கக்கூடிய செல்வ இழப்பு, எனக்கு மத்தியிலே உறவுகளுடைய பிரிவு, இப்படி அனைத்தையுமே என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறியாமல் இல்லை. அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறிந்தவன். அதற்குண்டான தீர்வை நிச்சயமாக அவன் தருவான்.
முதலிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். சோதனையையும் நன்மையையும் தீமையும் என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான். இதிலிருந்து ரப்பிடத்திலே நாம் துவாக்களின் மூலமாக அவனிடத்திலே பிரார்த்தித்து அவனிடத்திலே மண்டியிட்டு அவனிடத்திலே நாம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த சோதனைகள் நீங்கும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அகன்று போய் நன்மைகளாக நமக்கு வந்து சேரும். முதலில் நம்பிக்கை வர வேண்டும். இரண்டாவது முறையை பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் மன விரக்திகள் ஏற்பட்டு இருக்கின்றதா? அலா பி திக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப், உள்ளத்தில் நிம்மதியை அல்லாஹுவை நினைப்பதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உடைய உள்ளத்திலே கவலை இருக்குகின்றதா? உடைய உள்ளத்திலே பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குகின்றதா? அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறும் பொழுது அந்த சிக்கல்களை அந்த கவலைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் போக்குகிறான். பெரியோர்களே சோதர்களே, மற்றொரு வசனத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். அல்லாஹுவை நாம் நினைக்கும் பொழுது அந்த நினைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை நினைக்குகின்றான். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்துகின்றான். பெரியோர்களே சகோதரர்களே, இது இரண்டாவது, அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகழ்வதற்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அழகிய வழிமுறை. மூன்றாவது, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சோதனைகள் தீர்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆக்களில் ஈடுபட வேண்டும். அந்த துஆ உங்களுடைய பிரச்சனைகளை போக்கும், உடைய மன விரக்தியை போக்கும், உடைய மனதில் ஒரு நிம்மதியை தரும். நபிமார்கள் துஆ செய்து அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருந்த அனைத்திற்கும் தீர்வை எட்டி இருக்குகின்றார்கள். பெரியோர்களே சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே அகப்பட்டிருந்த அந்த சூழலில் அல்லாஹுவை மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதும் நினைவு கூர்ந்தார்கள். துவாவாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பின்னால் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வெற்றியான வாழ்க்கையை தந்தான் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏன் தீர்வாக அது எட்டாது? நபிமார்கள் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹுவை நினைவு கூர்ந்து துஆக்களின் மூலமாக பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை எட்டினார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு அந்த துஆவையே அந்த தஸ்பீஹையை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹையை நாம் அதிகமாக ஓதி ஓதி ஏன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்ட முடியாது? நிச்சயமாக முடியும். பெரியோர்கள், நபிமார்கள் வாழ்ந்து அந்த துன்பங்களை நீக்குவதற்குண்டான தீர்வை அல் குரானின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி, நீங்கள் இது போன்ற பிரச்சனைகளில் இது போன்ற கஷ்டங்களில் பிரச்சனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது இப்படி நீங்கள் வாழுங்கள், இது மாதிரி நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், என்னிடத்திலே நீங்கள் துஆவாக நீங்கள் வையுங்கள். எப்படி அவர்களை பாதுகாத்தேனோ, எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தினோனோ அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை ஏற்படுத்துவேன் என்பதற்காக வேண்டித்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வரலாற்று நிகழ்ச்சியின் மூலமாக நம்மவர்களுக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவதற்குண்டான வழிகளை சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சனையிலே மூழ்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சய்யிதினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சய்யிதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சய்யிதினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சய்யிதினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனைத்து நபிமார்களுமே பிரச்சனைக்கு தீர்வை ரப்பிடத்திலே துஆவாக வடித்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தீர்வை ஏற்படுத்தினான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளும் நமக்கு வழிகாட்டுகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை யாரிடத்துல இன்னைக்கு கேட்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா உடனே வக்கீல நாடி போறோம். அருமையானவர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்தி ஏந்தும் பொழுது, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்தே தீரும். பெரியோர்களே, சகோதரர்கள், ஒரு நபித்தோழர் பள்ளிக்கு வருகிறார். தொழுகையினுடைய நேரம் அல்லாத நேரத்திலே ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்கு வருகிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த நேரத்தில் கேட்குறாங்க? தொழுவு நேரத்தில் தொழுகைக்கு வருவாங்க. தோழரே, என்ன இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய கடன் இருக்குது யா ரசூலுல்லாஹ், அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழியை என்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டு கேட்க வந்திருக்கின்றேன். எனக்கு என்னுடைய உள்ளத்தில் நிறைய கவலைகள் இருக்குகின்றது, என்னுடைய உள்ளத்திலே நிறைய சிக்கல்கள் இருக்குகின்றது, நிம்மதி இல்லாத நிலைகள் இருக்குகின்றது. யா ரசூலல்லாஹ், அந்த பிரச்சனையை என்னுடைய ரப்பிடத்தில் நான் இருகரம் ஏந்தி துஆ கேட்க வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு துஆவை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அந்த துஆவை நீங்கள் ஓதினால் உங்களுடைய கடன் தீரும், உங்களுடைய கவலைகள் போகும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துஆவை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் இந்த உம்மத் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், கவலைகள் துன்பத்திலிருந்து என்னை நீ நீக்குவாயாக. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை நீக்குவாயாக. வா அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். என்னுடைய இயலாமையில் இருந்தும் என்னுடைய சோம்பலில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். வா அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல். கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் யா அல்லாஹ் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வா அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். கடன் மிகைத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நெருக்கடியில் இருந்து யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. மனிதன் என்னை ஆக்கிரமிப்பதிலிருந்து யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற துஆவை அந்த சஹாபிக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனினால், தன்னுடைய கவலையினால் தீர்வை எட்டுவதற்கு வந்த அந்த தோழருக்கு அற்புதமான ஒரு துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதன் பிரகாரம் அவர்கள் ஓதினார்கள், அதற்குண்டான முயற்சிகளை செய்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை கவலைகளை போக்கினான், அவர்களை கடனை அடைத்தான் என்று வரலாறுகள் நமக்கு பேசிக் கொண்டு இருக்கின்றது. வைதா சஅலக இபாதி அன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. அல்லாஹ்வை நாம் அழைக்கக்கூடிய நேரத்திலே அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மிக நெருக்கமாக நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். வைதா சஅலக இபாதி அன்னி கரீபுன். நெருக்கமாக இருந்து நாம் கேட்கக்கூடிய அந்த துஆவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பதிலளித்து அதை போக்கக்கூடிய, எதை நாம் துஆவாக கேட்கின்றோமோ அந்த துஆவை அங்கீகரித்து அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார். அருமையானவர்களே, உலகமே புறக்கணித்தாலும் சரி, ஊர் மக்களே புறக்கணித்தாலும் சரி, உற்றார் உறவுகள் நம்மை புறக்கணித்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் நாம் இருகரம் ஏந்தி விட்டோம் என்று சொன்னால் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகம் புறக்கணித்தது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களோடு இருக்கவில்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகம் புறக்கணித்தது, அவர்களோடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லையா?
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்மணி ஹாத்தமுன் நபியின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு துரத்திய அந்த சம்பவம் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. இப்படி மக்கள் அவர்களை நிராகரித்து புறக்கணித்த நேரத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை மட்டுமே அவர்கள் நம்பினார்கள். அந்த சவுர் குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், விரோதிகள் அருகிலே வந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து உதிர்த்த அந்த வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, தோழரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹு மஅனா, நிச்சயமாக நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆணித்தரமான ஈமானுடைய கொள்கையை அந்த கஷ்டமான சோதனையான பிரச்சனைகளுக்குண்டான நேரத்திலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்கள், சோதனைகள் சிலருக்கு நன்மையாக இருக்கும், சிலருக்கு அது தண்டனையாக மாறும். நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்தி, அவர்களை அந்தஸ்துக்களை உயர்த்தி, ஈமானை அவர்களை புதுப்பொலிவு பெறுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தார். உண்மையான முஃமின்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும் அந்த ரஹம்தான். சோதனைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், கடன், கவலை அல்லது இது போன்ற மனதினுடைய விரக்தி ஏதாவது ஒன்று நம்மை தொட்டது என்று சொன்னால், இந்த சோதனைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். அப்படி முறையிட்டு பொறுமையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்தி சிறந்த வாழ்க்கையை பிற்காலத்தில் அவன் தருவதற்கு காத்திருக்கின்றான். நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பொறுமை, நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை, அது சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையும். யாருக்கு சோதனைகள் தண்டனையாக மாறும்? பாவிகளுக்கு சோதனைகள் தண்டனையாக மாறும். அவர்கள் அல்லாஹுவை விட்டு விடுவார்கள். ஏதாவது சோதனை அவர்களை தொடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விலிருந்து அவர்கள் தூரமாகி விடுவார்கள். பாவங்களிலிருந்து மீள்வதற்கு பதிலாக பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஃபலம்மா நசூ மா துக்கிரு பிஹி, என் நினைவை விட்டும் நீங்கள் மறந்து விடும் பொழுது, ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன், வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். ஹத்தா லா ஃபரிஹு மா ஊத்து, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, பாவங்கள் செய்து அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய சூழலில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். திடீரென்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை பிடிக்கும் பொழுது, அகதுனாகும் பக்தன், திடீரென அவர்களை பிடித்து நாம் நஷ்டவழியாக ஆக்குவோம். அப்பொழுது அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சோதர்களே, மனிதனுடைய வாழ்க்கை பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு மத்தியில் இருக்குகின்றது. இந்த சோதனைகள் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், நபிமார்கள் அவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு இருக்குகின்றது. அந்த சோதனையிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், அந்த சோதனை எப்படி சாதனையாக அவர்கள் மாற்றினார்கள் என்ற வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு இருக்குகின்றது. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, கஷ்டங்கள், கடன் இல்லாமல் ஒரு சலாமத்தான முறையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுடைய நினைவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.